எங்கள் இதய தெய்வம் சி.எஸ்.ஐயா கலந்து கொண்ட இறுதி நிகழ்வில் அவரை வணங்குகிறோம். எங்கள் இதய தெய்வம் சி.எஸ்.ஐயா கலந்து கொண்ட இறுதி நிகழ்வில் அவரை வணங்குகிறோம். எங்கள் இதய தெய்வம் சி.எஸ்.ஐயா கலந்து கொண்ட இறுதி நிகழ்வில் அவரை வணங்குகிறோம். எங்கள் இதய தெய்வம் சி.எஸ்.ஐயா கலந்து கொண்ட இறுதி நிகழ்வில் அவரை வணங்குகிறோம். பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழேன் என்று நினைத்தாயோ, நான் வீழேன் என்று நினைத்தாயோ, நான் வீழேன் என்று நினைத்தாயோ. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி ஐயா. காவலை மீறி வருகிறாயே, யாரம்மா நீ? நான் தான் கோவலரின் மனைவி கண்ணகி. கண்ணகியா? சரி, வந்ததன் நோக்கம்? கொற்றவனே, என் கணவன் கல்வனா? ஆம் கண்ணகி, உன் கணவன் கல்வனே. அரசியாரின் காய்ச்சலம்பை திருடிவிட்டான் அவன். அந்த குற்றத்திற்காக யாமே அவனை தண்டித்தோம். என் கணவர் திருடன் அல்ல. பூம்புகார் நகரிலே வணிகம் செய்வதற்காக என்னுடைய ஒரு சிலம்பை விற்க வந்தார். இதோ என்னுடைய மற்றொரு சிலம்பை. நிரூபிக்க முடியுமா உன்னால்? உறவர்களே, நிரூபிக்க வேண்டுமா? நிரூபிக்க வேண்டுமா? இதோ நிரூபிக்கிறேன். இதோ கண்ணகியின் சிலம்பில் உள்ளவைகள் அனைத்தும் மாணிக்கமலர்கள். மாணிக்கங்கள், மாணிக்கங்கள். ஐயா, அரசியாரின் சிலம்பை கட்டி தாருங்கள். இதோ அரசியாரின் சிலம்பில் உள்ளவைகள் அனைத்தும் முத்துக்கரல்கள், முத்துக்கள், முத்துக்கள். தேடி சோறுநிலம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி படமாடி துன்பமிக உழன்று பிறரான பல செயல்கள் செய்து கொடுகோற்று கிரையான பின்மாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போல நானும் வீழ்ந்தேன் என்று நினைத்தாயோ? ஈழத்தவறிய பாடிய நடிச்சலியா? வீட்டிற்கும் சிம்மாசனம் எதற்கு? மகுடம் எதற்கு? பெண் குடை எதற்கு? அரண்மனை எதற்கு? மாளிகைகள் எதற்கு? மணிமண்டபங்கள் எதற்கு? பூம்புகார் நகரே தீப்பற்றி எரியட்டும்! பூம்புகார் நகரே தீப்பற்றி எரியட்டும்! பூம்புகார் நகரே தீப்பற்றி எரியட்டும்! இங்கே என் கணவன் கோவலா தங்களது திருவடிகளையும் முகத்தையும் காண இதோ வந்து கொண்டிருக்கிறேன். வந்துவிட்டேன் கோவலா. இப்போது சிலப்பதிகாரத்தின் உச்சமாக இருக்கக்கூடிய காட்சி, கண்ணகி ஒரு நீதி சொல்ல வருகிறார், நீதி கேட்டு வருகிறார். அந்த காட்சியை இப்போது காண்போம்.